தமிழக சட்டப்பேரவையில் இன்று வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை மீதான மானிய கோரிக்கை விவாதம் நடைபெறும் நிலையில் இது தொடர்பான தகவல்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ். ரமேஷ், வணக்கம். இப்ப இந்த விவாதம் தொடர்பா என்னென்ன கோரிக்கைகளை இன்னைக்கு முன்வைக்க வாய்ப்புகள் இருக்கும்? யாரெல்லாம் இன்று பேச இருக்கிறார்கள்? என்ன சூழல்? தமிழக சட்டப்பேரவையில் இன்றைக்கு வீட்டு வசதித்துறை மீதான மானிய கோரிக்கை விவாதம் நடந்துகிட்டு இருக்கு. கேள்வி நேரத்தில் உறுப்பினர்களுடைய கேள்விக்கு துறை சார்ந்த அமைச்சர்கள் பதிலளித்து வருகிறார்கள். கேள்வி நேரம் முடிந்ததுமே நேரமில்லா நேரம் தொடங்கும். நேரமில்லா நேரத்தில் ஈரோடு மாவட்டத்தில் ஆடை தொழிற்சாலை விரிவாக்கம் சம்பந்தமாக அதிமுகவும் பாஜகவும் கவனஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வர இருக்காங்க. அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான உபகரணங்கள் வழங்குவது குறித்து பாமக எம்எல்ஏ அருள் கவனஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வர இருக்காரு. அதே மாதிரி நேரமில்லா நேரத்தில் பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக விவாதங்களை எழுப்பவும் எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டிருக்காங்க. குறிப்பா எதிர்க்கட்சிகளுடைய அதிமுகவுடைய இன்றைய நகர்வு அப்படிங்கிறது சட்டப்பேரவையில் கவனிக்கத்தக்க ஒன்றா இருக்கு. ஏன் அப்படின்னா அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவருமே இன்றைய பேரவை கூட்டத்தொடருக்கு அந்த தியாகி யார் அப்படின்னு கேள்வி எழுப்பி கூடவே டாஸ்மார்க் அப்படின்னு ஒரு பேட்ஜ் அணிந்து சட்டப்பேரவைக்கு வந்திருக்காங்க. எதற்காக இந்த பேட்ஜ் அணிந்து வந்திருக்காங்க அப்படின்னு அதிமுக வட்டாரத்தில் விசாரிச்ச போது கடந்த மாதம் டாஸ்மாக் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தியிருந்தாங்க. குறிப்பா டாஸ்மாக் நிறுவனங்களுக்கு மதுபானங்களை கொள்முதல் செய்யறதுலையும் பார் உரிமையாளர்களுக்கு அந்த டெண்டர் விடுறதையும் முறைகேடு நடந்திருப்பதா சொல்லி அந்த சோதனை நடத்தப்பட்டது. சோதனையில் 1000 கோடி அளவுக்கு முறைகேடு நடந்திருப்பதா அமலாக்கத்துறை தரப்புல அறிக்கை எல்லாம் விடப்பட்டிருந்தது. இதற்கு அரசு தரப்புல கடுமையான எதிர்ப்பு என்பதும் பதிவு செய்யப்பட்டிருந்தது. குறிப்பா அரசினுடைய அனுமதி இல்லாம சோதனை நடத்தியிருக்காங்க. டாஸ்மாக் அலுவலர்களை துன்புறுத்தும் வகையில் இந்த சோதனை நடந்தது அப்படின்லாம் தமிழக அரசு சார்பில் நீதிமன்றத்தில் வழக்கும் தொடரப்பட்டிருக்கு. இந்த சூழல்ல தான் எதிர்க்கட்சியான அதிமுக தரப்புல இந்த டாஸ்மாக் சோதனையை கையில் எடுக்கும் விதமாக தான் அந்த தியாகி யார் அப்படிங்கிற பேட்ஜ் அணிந்து இன்றைக்கு சட்டப்பேரவைக்கு வந்திருக்காங்க. அரசியல் ரீதியாக இது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுது. குறிப்பா நேரமில்லா நேரத்தில் டாஸ்மாக் விவகாரத்தில் நடத்தப்படும் அந்த சோதனை சம்பந்தமா கேள்வி எழுப்புவதற்கு அதிமுக திட்டமிட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஏற்கனவே இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் டாஸ்மாக் விவகாரம் சம்பந்தமாக விவாதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறதுனால சட்டப்பேரவையில் கவனஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து விவாதிக்க முடியாது அப்படின்னு சபாநாயகர் தெரிவித்திருந்தார். இந்த சூழல்ல அதிமுக இன்றைக்கு பேட்ஜ் அணிந்து வந்திருக்கனால அதிமுக இன்றைய என்ன மாதிரியான ஒரு விவாதத்தை எழுப்ப போறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் சட்டப்பேரவைக்குள்ள எழுந்திருக்கு. கள விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.